வணக்கம். செல்வகுமாரின் நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 23 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. மாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் பாலக்காட்டு கணவாய்க்குள் சாரல் வந்து விட்டது. இதற்கு முன்னாடி கடும் வெப்பமாக இருந்திருக்கும். இப்போ தான் தென்மேற்கு பருவமழையே தொடங்கியிருக்கு. பாலக்காட்டு கணவாய்க்குள் சாரல் வந்திருக்கு. ஆக பெதப்பம்பட்டி, குடிமங்கலம் வரைக்கும் சாரல் எட்டியிருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்திலையும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கு. இன்றைக்கு காலையிலிருந்து தூறல் சாரல் தொடங்கிவிட்டது. நீலகிரியில் இதுவரைக்கும் பெய்தது வெப்பச்சலன மழை. இப்போது தென்மேற்கு பருவமழை. குந்தா 2 மில்லிமீட்டர். அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா அவலாஞ்சியில் 19 மில்லிமீட்டர் மழை. அப்பர் பவானி 18 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு இன்றைக்கு காலையிலிருந்து. இன்றைக்கு பகலில் அப்பர் பவானி 18 மில்லிமீட்டர், அவலாஞ்சி 19 மில்லிமீட்டர். நிறைய இடங்களில் மழை மில்லிமீட்டர் அளவில் இப்போ தொடங்கியிருக்கு. இப்போது அரபிக்கடலில் உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மகாராஷ்டிரா கடலோரத்தில் நீடித்து கொண்டிருக்கு. வங்கக்கடலையும் ஒரு காற்று சுழற்சி உருவாகியிருக்கு. அந்த காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாக 27ஆம் தேதி உருவாகுது. 27, 28, 29 தேதிகளில் வங்கக்கடலை ஒன்றும் அரபிக்கடலை ஒன்றுன்னு ரெண்டு பக்கம் 2 நிகழ்வு இருக்கும். ஆனால் அரபிக்கடல் நிகழ்வு புயலாக மாற வாய்ப்பில்லை. வங்கக்கடல் நிகழ்வு வேணால் சக்தியாக மாறலாம். ஆனால் 2 பக்கம் 2 நிகழ்வு ரெண்டுமே தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். நாம் இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிகனமழை, அதீத மழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்குது. 31ஆம் தேதி வரைக்கும் நீலகிரியில் மழை தான். இன்றைக்கே 2 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. இப்போ காலையிலேருந்து இன்றைக்கு சும்மா தொடக்கம்தான். நாளைக்கெல்லாம் 8, 10 ஆரம்பிச்சிடும். 25, 30, 50 ஆரம்பிச்சிடும் மழைப்பொழிவு. நீலகிரி மாவட்டத்தோட அவலாஞ்சி பகுதி என்பது பவானி சாகர் நீர்பிடிப்பு பகுதி. ஒட்டுமொத்த நீலகிரி மாவட்டத்தில் கூடிய அனைத்து மின் உற்பத்தி நிலையங்கள், அணைகள் பகுதிகளையும் நிரப்பப் போகிறது மழை. நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக கூடலூர், பந்தலூர் தொடங்கி ஊட்டி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கையும் வயநாடு, குடகு பகுதி வரைக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது. அதையும் தாண்டி சாரல் ஈரோட்டுக்கும் வந்து விழ வாய்ப்பு இருக்குது. அந்தளவிற்கு வலுவான மழைப்பொழிவு நீலகிரிக்கு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தோட பாலக்காட்டு கணவாய் தான். இனிமேல் பாலக்காட்டு கணவாய்க்கு மேலே வால்பாறை மழைப்பொழிவு நல்ல வலுத்த மழைப்பொழிவாக இருக்கும். சோலையாறு கனமழைப்பொழிவு பொழிய போகிறது. இனிமேல் 31ஆம் தேதி வரைக்கும் மழை. இன்றைக்கி தேதி 23. இன்றைக்கி 7 நாள், ஒரு வாரத்துக்கு மழை. வால்பாறையும் நீலகிரியும் தான் தமிழ்நாட்டில் வரலாறு படைக்கும். வால்பாறை, நீலகிரிக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்படும். அந்தளவிற்கு மழை இருக்குது. இதை விட கூடுதல் கர்நாடக கரையோரம், இதை விட கூடுதல் கோவா, அதை விட கூடுதல் மகாராஷ்டிரா. அது வேறு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் வலுவாக பொழியும். அதுலேயே டாப் இப்போ பெய்ய போகிற மழை வால்பாறை, நீலகிரி. அதுக்கு அடுத்தபடியாக முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, அடுத்தபடியாக கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. அதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை மற்றும் பாலக்காட்டு கணவாயில் நல்ல மழைப்பொழிவு. சாரல் தாராபுரம் வரைக்கும் போகும். அந்தளவிற்கு அப்பாச்சி கொண்ட முதல்ல தினம் 10, 15 பெய்ய போகுது மழை. வால்பாறையெல்லாம் 20, 15 பெய்ய போகுது மழை. நீலகிரியிலெல்லாம் 25, 30, 40 சில நாள் போய்விடும் மழைப்பொழிவு. அந்தளவுக்கு இருக்குது மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தெற்கு, முக்கோணம், ஆர்வேலூர், உடுமலைப்பேட்டையும் தாண்டி மடத்துக்குளம் வரைக்கும் சாரல் போக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக முக்கோணம், ஆர்வேலூர் வரைக்கும் நல்ல மழை இருக்குது. நெகமம், கர்மாபுரம், காட்டப்பட்டி, தாசநாயக்கம் பாறையெல்லாம் தாண்டி, அதாவது குடிமங்கலம், பல்லடம் சாலையும் தாண்டி பெரியப்பட்டி, அதாவது குண்டடம், பல்லடம் வரைக்கும் சாரல் எட்ட வாய்ப்பு இருக்குது. ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி வரைக்கும் சாரல் எட்ட வாய்ப்பு இருக்குது. ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே இன்றைக்கு மழை இருக்குது. மாலையில் ஒரு சில இடங்களில் தூறலாம் நினைக்கலாம். ஆனால் நாளையும் அதேபோல் தூறலாம் நினைக்கலாம். வரக்கூடிய நாட்களெல்லாம் சாரலாக மாறிவிடும். அது மேற்கு திசையிலிருந்து மேகம் வர அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் விழ தொடர்ந்து தூறல் விழுந்து கொண்டே இருக்கக்கூடிய வானிலையாக வரக்கூடிய 31ஆம் தேதி வரை இருக்கும். ஆக நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூருக்கு இனிமேல் சாரல் மழைப்பொழிவு தான். அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளையும் கனமழை கொடுக்கும். அமராவதி நீர்பிடிப்பு பகுதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குங்க. அமராவதிக்கே நீர்வரத்து கொடுக்கும். திருமூர்த்திக்கு நீர்வரத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. திருமூர்த்தி அணைக்கு நீர்வரத்தை கொடுக்கும். வால்பாறை நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். அதுக்கு அதை விட ஃபஸ்ட்டு நீலகிரி மாவட்டம், அதை விட ஃபஸ்ட்டு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன்.
தொடர்ந்து வானிலை ஆய்வுடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திருங்கள். 31ஆம் தேதி வரைக்கும் தான் இல்லை, அதுக்கப்புறமும் மழை இருக்கும். 31 வரை இந்த நிகழ்வால் தீவிரம், அதுக்கப்புறம் தீவிரம் குறைந்து இருக்கும். 4 நாளைக்கு அப்புறம் அடுத்த சிஸ்டம் உருவாகி மீண்டும் தீவிரம். தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையில் வலுத்து இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆகஸ்ட்டில் கொஞ்சம் வலு குறைந்து வட இந்திய பகுதியில் வலுவாக இருக்கும். செப்டம்பர் அக்டோபர் மீண்டும் வலுத்து இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து அறிக்கையோடு இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.